Of course, web development service செய்கிற வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுப்போம். அட் த சேம் டைம் கஸ்டம் அப்ளிகேஷன்ஸும் பில்ட் பண்ணி கொடுக்கணும் நாங்கள். ஸோ அப்ளிகேஷன் சொன்னால் என்ன லைக் ஒரு ஃபோன் ஆப் அதுகளை அல்லது லைக் ஒரு வெப் ஆப்ஸ்? மெயின்லி வெப் ஆப்ஸ். ஓகே. ஸோ த ப்ளஸ் பாயிண்ட் ஒரு வெப் ஆப்ஸில் என்னென்னா எங்கேயும் யூஸ் வெப்சைட், ஃபோன், ரிவ்யூஸ் ஆன்லைன். இப்போ யூ கேன் கோ ஆன் ரேங்க் மை ஏஜென்ட் கூகுளில் போனால் தட்ஸ் கஸ்டமர் ஃபீட்பேக் இஸ் முக்கியம். இப்போ டேட்டா இஸ் கிங். டேட்டா இஸ் கிங். அப்போ எனி டைப் ஆஃப் பிஸ்னஸுக்கு இப்படியான இம்ப்ளிமெண்டேஷன் செய்யலாம், ரைட்? நிறைய பிஸ்னஸ் வந்து நல்ல கிரேட் ப்ராடக்ட்ஸ், கிரேட் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவேன். பட் அவைக்கு வந்து லேக் பண்ணினது என்னென்னா ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ஸ்டேயிங் இன் டச் வித் த கிளையண்ட், ரைட்? அப்படி ஒரு சிஆர்எம் ஒரு ஒன் ஷாப் வச்சிருக்கேக்க இஸ் ஈஸி டு ஸ்டே இன் டச் வித் த கிளையண்ட்ஸ். மற்றது இவங்கள்ட்ட மேஐ இருக்கு, ChatGPT மேஐ. ஸோ இந்த ஏஐயால ஃபிகர் அவுட் பண்ண முடியும், இந்த ஏஐல கிரியேட் பண்ணாது. அதுக்கு அடுத்து அது அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கு. அல்காரிதம்ஸ் மாறும். வாட் பீப்புள் டோன்ட் see the value அதில் வந்து என்னென்னா அது வந்து எவ்வளோத்துக்கு ஒரு act like a advertisement for your products. ஒரு small independent business வச்சிருக்கேக்க I'm wearing so many different hats, right? அப்போ நான் கஸ்டமரை ஃபாலோ அப் பண்ண தேவையில்லை, ரைட்? பட் ஆனால் அதில் இருந்து வர்ற வேல்யூஸ் வந்து அது நாங்கள் போய் வடிவாக விளங்கப்படுத்தி ஸ்டாட்ஸை காட்டினா தான் விளங்கும். வெல்கம் பேக் டு another episode of The Honest Talk. கனவேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன ஆடியோ ஃபார்மேட்டில் எங்களோட பாட்காஸ்ட்டை கேட்கலாம்னு சொல்லி. I'm pleased to announce Spotify, Apple Music எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். The Honest Talk Tamil என்று சொல்லி அடிச்சிங்களோ வரும். மற்றது மறக்காமல் எங்களோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கோல் வந்து இந்த வருஷம் முடிய கடையில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதுக்கு. இனி நாங்கள் எபிசோடுக்குள்ளே போவோம். இன்றைக்கு என் குட் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அண்ட் ஓனர் ஆஃப் Stylotek வந்திருக்கிறார். தேர் ஆர் வெப் டிசைன் கம்பெனி பேஸ்ட் இன் ஒன்டாரியோ. வணக்கம் சுதன். வணக்கம் தினேஷ், தேங்க்ஸ் உங்களுடைய பாட்காஸ்ட்டில் என்னை இன்வைட் பண்ணினதுக்கு. எங்களுக்கு விருப்பம் ஸ்மால் பிஸ்னஸில் ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு, உங்களை போல பிஸ்னஸ்களுக்கு. எப்போ நீங்கள் இந்த வெப் டிசைன் பிஸ்னஸை தொடங்கினீங்க? என்னென்ன இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது உங்களுக்கு வெப் டிசைனுக்கு போகிறதுக்கு? ஸோ பேக் இன் 2008 வந்து நாங்கள் HTML.com ஒரு பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெண்டும் ரன் பண்ணாங்க ஒரு தமிழ் பிஸ்னஸ் டிரெக்டரி. அது வந்து கொஞ்சம் டூ ஏர்லி அட் த டைம். ஐ திங்க் இட் வாஸ் ahead of its time. உண்மையா? அப்போ அந்த டைம் நாங்கள் ரியலைஸ் பண்ணது என்னென்னா நிறைய பிஸ்னஸ் வந்து நல்ல கிரேட் ப்ராடக்ட்ஸ், கிரேட் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவேன். பட் அவைக்கு வந்து லேக் பண்ணினது என்னென்னா ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ஆமாம், இப்போவும் அது கணக்கு பிஸ்னஸ்களுக்கு, ஸ்மால் பிஸ்னஸ்களுக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இல்லை. ஐ திங்க் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து வைரல் இப்போ. ரைட், எஸ். ஸோ அப்போ நாங்கள் அதுதான் உடனே வந்து ஓகே லைக் வி ஹாவ் டு அவைய வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸை கொண்டு வரணும். பட் அட் த சேம் டைம் அந்த டைமில் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணின ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி வந்து அவைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இம்பார்ட்டன்ஸை விளங்கப்படுத்துறது. ஓகே. ஸோ அப்போ கொஞ்சம் இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் அனலிட்டிக்ஸ் ஸ்டாட்ஸை காட்டி ஓகே பீப்புள் வந்து ஓகே இந்த வெப்சைட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு, கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கிளிக்ஸ் வந்தது, அப்படி ஸ்டாட்ஸை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமில் துவங்கினது தான் Stylotek. ஓகே. உங்களுக்கு சின்ன வயதிலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்ததா வெப் டெவலப்மெண்ட், வெப்சைட் செய்கிறதுக்கு? நான் சின்ன வயசுலேருந்தே வெப்சைட்னா லைக் பேசிக் பேஜ் பில்டர்ஸ்லேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப்லேருந்து துவங்கி எனக்கு கிரேட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் வந்து HTML.com வந்து அந்த கிரேட் இன்ட்ரெஸ்ட் எங்களோட ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்தணும்ட்டு அந்த டிரெக்டரி வந்து அப்புறம் வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் கம்பெனியை வந்து எங்களோட ஸ்கில்ஸையும் அட் த சேம் டைம் வந்து எங்களோட ஆக்களின் பிஸ்னஸை வந்து ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்ட்டு அப்படியே பில்ட் பண்ணினது தான் எங்களோட. எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் சின்ன வயதில் இப்போ நாங்கள் ஒரு லைப்ரரிக்கு கிராஸாக தான் இருந்த நாங்கள். அப்போ சுதன் அண்ட் அவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த லைப்ரரி கம்ப்யூட்டர்லேயே இருப்பீங்க, ரைட்? ஸோ அப்போ ஐநோ எனக்கு சின்ன வயதுலேருந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு அவ்வளோத்துக்கு இன்ட்ரெஸ்ட். இட்ஸ் குட் தட் உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுறீங்க. இப்படி ஒரு வெப் டிசைனர் ஆகிறதுக்கு ஒரு ஆள் பார்த்து கொண்டிருக்குன்னா அவைக்கு வெப் டிசைனர் ஆக விருப்பம்னு சொன்னால் என்னென்ன ஸ்டெப்ஸ் அவை எடுக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ வெப் டெவலப்மெண்ட் தான் உங்களுக்கு ஆசையண்டா நீங்கள் காலேஜ் சர்டிஃபிகேஷனே எடுத்துட்டு ஸோ அவைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 கோர்சஸ் அப்படி இருக்கும் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு. அது நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு பிறகு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் யூ ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்து லைக் தேர் இஸ் அ லாட் ஆஃப் டியூட்டோரியல்ஸ் ஆன்லைன். சம்டைம்ஸ் அது வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கும், சில நேரம் வந்து பார்த்த உடனே இதனால் செய்யலான் இருக்கும். அப்படி நீங்கள் உடனே
பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு போகக்கூடாது. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணி கொண்டு வந்து அதையே நீங்கள் பிறகு வந்து ஷோ கேஸ் பண்ணலாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஷோ கேஸ் பண்ணி அதை ஒரு கெரியரை டேர்ன் அரவுண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வேறு இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ரைட்? இப்போ அந்த ஜஸ்ட் கஸ்டம் டிசைன் இல்லாமல் டெம்ப்ளேட் வெப்சைட். டெம்ப்ளேட் வெப்சைட்ஸுக்கும் லைக் கஸ்டம் டிசைன் வெப்சைட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? யா ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டெம்ப்ளேட் டிசைனை பார்த்தீங்கன்னா பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. ஆமாம். ஸோ லைக் அரௌண்ட் $50 to $100 தான் இருக்கும். பட் அவங்க வந்து டெம்ப்ளேட் அவங்க பில்ட் பண்ணிக்க வந்து ஒரு கஸ்டமரை ஃபோக்கஸாக வச்சில்ல. அவங்களுக்கு வந்து ஜெனரிக்காக யார் வாங்கினாலும் ஓகே. ஓகே. ஸோ அவங்க வந்து அப்படி பில்ட் பண்ணி போட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சைட் வந்து ஒரு சீனியர் ஹோமுக்கு பில்ட் பண்ணுறேன். அப்போ நாங்கள் கஸ்டமர் பில்ட் பண்ணிக்க வந்து அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுறது. ஸோ சீனியர் ஹோம்ண்டா டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்ய ஏற்ற மாதிரி இப்போ அதெண்டா சீனியர் ஹோம்ண்டா 70-80% ஆஃப் த ஆடியன்ஸ் வில் பி சீனியர்ஸ். ஆமாம். அப்போ அவைக்கு வந்து கலர் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கணும். இப்போ டெம்ப்ளேட்டட் சொல்யூஷன்ஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், பட் கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாம் வீக்காக இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் அவைக்கு வந்து ஏன்னா as you get older you have so many problems. ரைட். அப்போ கீபோர்ட் நேவிகேஷனாக இருக்கணும். சில பேருக்கு வந்து மவுஸ் ஒழுங்காக பிடிக்க இல்லாது. அப்போ கீபோர்டால் நேவிகேட் பண்ணுற ஃபுல்லி அக்சசபிளாக இருக்கணும். ஸ்க்ரீன் ரீடர்ஸ் அப்போ சும்மா நீங்கள் ஒரு எலிமெண்ட்டோ ஒரு ஃபோட்டோவை நீங்கள் உங்களோட பேஜில் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் எல்லாம் போடணும். அப்போ டெம்ப்ளேட் சொல்யூஷன்ஸில் வந்து அவங்க ஆல்ரெடி என்ன நல்லா இருக்குமோ, பார்க்க நல்லா இருக்குமோ, எந்த கஸ்டமர் இதை பார்த்த உடனே வாங்குவேன்றதை தான் டார்கெட் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் அந்த கான்செப்ட் வந்து அந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் சொல்யூஷன் இல்லை. யா எக்ஸாக்ட்லி. அப்போ என்ன நடக்க போகுது, இப்போ அவங்க பில்ட் பண்ணிக்க வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் தேவையில்லை எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு இது வந்து கன இடத்துல உங்களுக்கு ஹெர்ட் பண்ணும், பெர்ஃபார்மன்ஸில் ஹெட் பண்ணும். எஸ்இஓல ஹெர்ட் பண்ணுமா? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்கிறது. எஸ்இஓக்கு வந்து ஒன் ஆஃப் த க்ரூஷியல் ஃபேக்டர் வந்து ஸ்பீட், பேஜ் ஸ்பீட். அப்போ இவங்க வந்து நிறைய எலிமெண்ட்ஸை போட்டு உங்களை வாங்க வைக்கிறது தான் அவங்க கோல். அப்போ நீங்கள் அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, பேஜ் ஸ்லோவாக இருக்கும். பேஜ் ஸ்லோவாக இருக்க கூகுள் உங்களை பீனலைஸ் பண்ணும் எஸ்இஓக்கு. ரைட். ஈவன் எங்களோட வெப்சைட்டை கூட நீங்கள் அனலைஸ் பண்ணி யூ சென்ட் மீ அ டாக்குமெண்ட்டில் ஃபியூ இயர்ஸ் பேக் இப்படி இது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி எங்களோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இஸ் நாட் ஆப்டிமைஸ் எங்களோட பேஜ் லோடிங் ஸ்பீட் வந்து குறைவாக இருந்தது. ஆனால் நேரம் எடுக்கிறபடியாக கூகுள் வந்து அந்த ரேங்கிங்ஸை குறைச்சிடும். எக்ஸாக்ட்லி. கூகுள் வந்து ஒரு டூல் ப்ரொவைட் பண்ணுறவங்க, பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ். அப்போ அந்த டூல் வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து ரன் பண்ணும். டெஸ்க்டாப்பில் என்ன மாதிரி இருக்கும், டெஸ்க்டாப்பில் எவ்வளோ நேரம் எடுக்குது, என்னென்ன ரீசோர்ஸ் உங்களோட பேஜை ஹர்ட் பண்ணுது, அதே மாதிரி மொபைலுக்கு ரன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து ஆப்டிமைஸ் பண்ணணும். இப்போ அது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு வெப் டெவலப்பரால் மட்டும்தான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு 3 கீ ஃபேக்டர் சொல்ல முடியுமா என்னென்று எஸ்இஓவை இம்ப்ரூவ் பண்ணுறது? இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு வெப்சைட் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால். ஓகே. ஸோ மெயினாக வந்து உங்களோட வெப்சைட் வந்து ப்ராப்பர் எலிமெண்ட்ஸ், ப்ராப்பர் கோட், அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு இப்போ ஹெட்டிங் என்றாலும் ஒரு ஹெட்டிங் இல்லை, ஹெட்டிங்கில் 6 லெவல் இருக்குது. ஓகே. H1 H2 H3 அண்ட் அப்போ H1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் உங்களோட பேஜ் எவ்வளோ, அந்த பேஜ் வந்து என்னத்தை பற்றின்றது. ஓகே. அப்போ நீங்கள் ப்ராப்பர் டேக்ஸை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த எலிமெண்ட்டுக்கு இப்போ பேராகிராஃபுக்கு டிஃப்ரெண்ட் டேக்ஸ். பட் ஆனால் இப்போ ஒரு மேத் மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மல்டிபிள் வேஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து அண்டர்லைங் கோட் வந்து சேமாக இருக்கணும். இப்போ பேராகிராஃப்னா பேராகிராஃப் டேக் தான் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் விஷுவலி ப்ரெசன்டேஷனுக்கு வந்து பீப்புள் கேன் கெட் அவே வித் என்ன டேகையும் யூஸ் பண்ணி கெரவே பண்ணலாம். ஆனால் கூகுள் உங்களோட பேஜை க்ரால் பண்ணிக்க அந்த அண்டர்லைங் கோடிங் ஸ்ட்ரக்சரை பார்க்கும். ஓகே. அப்போ அது வந்து ப்ராப்பராக ஒன்று கோட் பண்ணணும். அது எஸ்இஓக்கு மட்டும் இல்லை, ஸ்க்ரீன் ரீடர்ஸுக்கும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணிக்க, ஸ்க்ரீன் ரீடருக்கு தெரியும் யூஆர் கோயிங் த்ரூ அ லிஸ்ட். ஓகே. யூஆர் ரீடிங் அ பேராகிராஃப். ஸோ அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட்லி வந்து பேஜ் ஸ்பீட். உங்களோட பேஜ் வந்து குயிக்காக லோட் பண்ணணும். Okay. Even if you have like kind of elements photos இருந்தாலும் there are ways to improve it. So சில practices இருக்கு. இப்போ whatever உங்களோட பேஜை லோட் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த வியூ போர்ட், அதாவது விண்டோக்குள்ள என்ன முதல் தெரியுதோ அவ்வளோத்த மட்டும் லோட் பண்ணும். பிறகு ஸ்க்ரோல் பண்ண தான் ரிமைனிங் கான்டென்ட். அப்படியான கணக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த லோட்டை இனிஷியல் லோட்டை வந்து குறைச்சி ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணணும். அப்போ அதெல்லாம் கூகுள் பார்த்து ரேங்கிங் பண்ணும்.
அப்புறம் வந்து இப்போ லோக்கல் எஸ்சிஓ இருக்கு. அது என்ன? அதாவது இப்போ இப்போ தினேஷ் வந்து நீங்கள் ரியல்டர் இன் டொராண்டோ. அப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணணும். இப்போ டொராண்டோலாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்ட்டு அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டுகளில் வந்து ஆர்டிகல்ஸை வந்து ரைட் பண்ணணும். இப்போ அந்த டொராண்டோ சர்ச் கீவேர்ட் பண்ணக்கூடிய கீவேர்ட் ஆர்டிகல்ஸ். அப்போ அது என்ன இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். இப்போ நான் போய் கூகுளில் சர்ச் பண்ண ரியல்டர்ஸ் நியர் மீண்டா, அப்போ வந்து கூகுள் என்ன செய்யும், என்ற கரண்ட் கோஆர்டினேட்ஸை எடுத்துட்டு எனக்கு பக்கத்தில் என்னென்ன பிஸ்னஸ் இருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் உங்களோட வெப்சைட்டும் ஆப்டிமைஸ் ஆகி நீங்கள் வந்து மற்றது கூகுள் ப்ரோஃபைலும் மெயினாக ஓப்பன் பண்ணணும். கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ். கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரோ. அதில் வந்து சேவ் அட்ரஸ் வந்து எல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இங்கே இருக்கிற அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வந்து உங்களோட வெப்சைட்டோட மேட்ச் பண்ணணும். அப்போ வந்து அவை வந்து உங்களோட ரிசல்ட்டுக்கு உடனே வரும் ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ள. அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட வெப்சைட், உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் குயிக்காக வரும். மற்ற இந்த க்ரால் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஆக்கள் வந்து what are things I need to do to sell a house, right? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டட் வெப்சைட் எடுக்க அதே டெம்ப்ளேட்டு அந்த வெப்சைட் ப்ரொவைடர் ஒரு அந்த கம்பெனி வந்து 100 பேருக்கு கொடுப்பிடும். அப்போ கூகுளுக்கு தெரியாது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள்? லைக் இப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட க்ராலிங் வெப்சைட்டை அப் டு டேட்டாக வச்சுருக்கிறதுக்கு இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கணுமா, இல்லை ஒருக்கா செய்துட்டு சரி ஃபர்கெட்டா? ஸோ உங்களோட வெப்சைட்டை வந்து எஸ்இஓக்கு வந்து முன்னுக்கு வச்சுக்கிறதுக்கு வந்து உங்களோட வெப்சைட் கான்ஸ்டன்ட்லி அப்டேட் ஆகும். ஓகே. அப்போ கான்ஸ்டன்ட்லி அப்டேட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த க்ரூஷியல் திங் வந்து லைக் நியூஸ் இல்லாட்டி பிளாக் ஆர்டிகல்ஸ் அதை நீங்கள் போஸ்ட் பண்ணி வந்தால் கூகுள் வந்து ஓகே கூகுள் க்ரால் பண்ணிக்க பார்க்கும். ஓகே திஸ் வெப்சைட் கடைசி அப்டேட் ஆனது இந்த டைம். ஓகே நியூ கான்டென்ட் போட்டுருக்கணும். அண்டா கூகுள் உங்களை என்ன செய்யும்டா, ஓகே இவன் வந்து ஒரு ரிலையபிள் சோர்ஸ், இவன் வந்து இந்த போஸ்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறான். இது ஒரு பழைய முந்தி துறந்து விட்டுட்டு போன சைட் இல்லை. தேர் கீப் ஆன் அப்டேட்டிங். அண்ட் அட் த சேம் டைம் சாட் ஜிபிடியை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஆர்டிகல்ஸை தூக்கி போடக்கூடாது. ஏன்னா இவங்கள்ட்டையும் ஏஐ இருக்கு, சாட் ஜிபிடியும் ஏஐ. ஸோ இந்த ஏஐயால ஃபிகர் அவுட் பண்ண முடியும், இந்த ஏஐ கிரியேட் பண்ணாது. அதுக்கு அடுத்து அந்த சாட் ஜிபிடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னான். ஸோ இட்ஸ் நாட் ரீசனபிள். இப்போ ஃபுல்லாக A to Z அதிலே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினா கூகுள் would know, right? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் இந்த ஆர்டிக்கல் எடுத்துட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும். ஏன்னா சில பேட்டர்ன் இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சில ஏஐ ஜெனரேட்டட் கான்டென்ட்டில் வந்து நீங்கள் போட்ட கீவேர்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும், ஒரு அன்நேச்சுரலாக இருக்கும். ஓகே, அது ஒரு ஹியூமனுக்கு விளங்கும். அதே மாதிரி ஆஃப்கோர்ஸ் அடுத்த ஏஐக்கும் விளங்கும். இட்ஸ் அன் ஏஐ ஜெனரேட்டட் கான்டென்ட். இப்போ நான் ஒரு கம்பெனி, நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மூவிங் ட்ரக் கம்பெனி வச்சுக்கிறேன்னு சொன்னால் உங்களை அப்ரோச் பண்ணிக்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இல்லை A to Z இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஸோ யூஸ்வலி ஒரு புது கிளைண்ட்டை நாங்கள் இன்டேக் பண்ணிக்க முதல் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து உங்களோட சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கேதர் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது வந்து உங்களோட பெயின் பாயிண்ட்ஸ், இப்போ என்னென்ன இஷ்யூஸில் நீங்கள் கூட ட்ரபிள் உங்களுக்கு வருது, மற்றது வந்து என்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது, மற்றது என்ன டூல்ஸ் இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குமென்று நீங்கள் உங்களோட விஷஸ், மற்றது உங்களோட காம்படிஷன் இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது விஷ் லிஸ்ட் இருந்துச்சுன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துட்டு நாங்கள் வந்து ஆஃப்கோர்ஸ் வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ் செய்கிற வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுப்போம். அட் த சேம் டைம் கஸ்டம் அப்ளிகேஷன்ஸும் பில்ட் பண்ணி கொடுக்கணும் நாங்கள். ஸோ அப்ளிகேஷன் சொன்னால் என்ன, லைக் ஒரு ஃபோன் ஆப் அதுகளை அல்லது லைக் ஒரு வெப் ஆப்ஸ்? மெயின்லி வெப் ஆப்ஸ். ஓகே. ஸோ த ப்ளஸ் பாயிண்ட் ஒரு வெப் ஆப்ஸில் என்னென்னா எங்கேயும் யூஸ் பண்ணலாம், வெப்சைட், ஃபோன், டேப்லெட் எங்கேயும் யூஸ் பண்ணலாம். அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா மொபைல்ண்டா ஆண்ட்ராய்டுக்கு தனியாக, ஐஃபோனுக்கு தனியாக, டேப்லெட்டுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணுறது கூட. நான் அந்த ஒரு கடைக்கு போனேன், எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு. தென் படத்தை அனுப்ப யூ மேட் தட் வெப்சைட் ஃபார் ஹிம், ரைட்? அப்போ சின்ன சின்ன இது முக்கியமாக இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் அவைகளுக்கு கனவேருக்கு வெப்சைட் இல்லை. ஏன் அவை வெப்சைட் வச்சுருக்கணும், என்ன சர்வீசஸ் அப்படியான கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்க? ஸோ சில ரெஸ்டாரண்ட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன பேர் வந்து ரெஸ்டாரண்ட் சொல்லலாம், இல்லை முக்கால்வாசி வெப்சைட் கூடுதலாக எங்களோட தமிழ் கம்யூனிட்டிக்கு இட்ஸ் மோர் காமன். வெப்சைட்டின் வேல்யூஸை வந்து பெருசாக தெரியாது. அவன் வந்து வெப்சைட் ஒரு வெப்சைட் இருந்தால் காணுமென்ட்டு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே விடுறது. பட் ஆனால் அதில் இருந்து வர்ற வேல்யூஸ் வந்து
அது நாங்க போய் வடிவா விளங்கப்படுத்தி ஸ்டாட்ஸை காட்டினா தான் விளங்கு. உதாரணத்துக்கு இப்போ அந்த விங்ஸ் அண்ட் ரைடர்ஸ் தான் அந்த ரெஸ்டாரண்ட் பேர். then you said நான் நீங்கள் தான் செய்து கொடுத்துனீங்கன்னு சொல்லி Right. you could do ஆன்லைன் ஆர்டர்ன்னு சொல்லிக்க மேன் பவர் சேவ் பண்ணுவீங்க ரைட். ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணி ஃபோனில் வெயிட் பண்ண தேவையில்லை, ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஊபர் ஈட்ஸுக்குள்ளே ஆர்டர் பண்ணலாம், ஆனால் ஊபர் ஈட்ஸுக்கு ஆர்டர் பண்ணிக்க அவைக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கணும் ரைட். எக்ஸாக்ட்லி. யா அதான் இப்போ இந்த இந்த அவன் விங்ஸ் அண்ட் ரைடர்ஸுக்கு வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே அவன் ஃபுட் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து அவன் வித்தின் அவர் பிஸ்னஸ் ஹவர்ஸுக்கெல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணும். மற்றது ஆர்டர் பண்ணுறது எல்லாம் வந்து இவைக்கு இங்கே பிரிண்ட் அவுட் உடனே வரும். இப்போ நாங்கள் முன்னுக்கு கேஷியரில் என்டர் பண்ணிக்க இங்கே பின்னுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. அப்போ உங்களுக்கு ஸ்டாஃப் ஹவர்ஸ் சேவ் அதில் ஸ்டாஃப் ஹவர்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி அவைக்கு அந்த எக்ஸ்ட்ரா கமிஷன் வேறு ஒரு டிரைவர்ஸுக்கு கொடுக்க தேவை. விஏ இன் ஹவுஸில் வச்சு ஃபுட்டும் ஃப்ரெஷ்ஷாக போகும். ஆமாம். அண்ட் அட் த சேம் டைம் ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. இப்போ ஒரு லேட்டண்டாக ஒரு கஸ்டமர் வந்து அவர்கிட்ட சொல்லிக்க ஃபுல்லி ஸ்டோருக்கு வரும். இப்போ மிடில் மேன் போய்க்க டீட்டெயில்ஸ் கெட் லாஸ்ட் இன் த மிடில். அதே நேரம் வந்து எனி பேட் ரெப்புடேஷன் கோஸ் டு யுவர் ஸ்டோர். ரைட். நீங்கள் ஃப்ரீ கான்சல்டேஷன் செய்கிறீங்களா அல்லது do we have to pay to do a consultation? நோ எங்களோட கான்சல்டேஷன் ஃபுல்லி ஃப்ரீ. ஓகே. ஸோ நாங்கள் ஃபுல்லாக மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் நாங்கள் பில்ட் பண்ணலாம்ன்ற எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களோட டெசிஷன்ஸ். ஸோ சம் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் சாரி நீங்கள் முதல்ல கேட்டுறீங்க. ஐ திங்க் வி பாஸ் த கொஷின். நாங்கள் சில சொல்யூஷன்ஸ் நாங்கள் பில்ட் பண்ணி கொடுத்தது வந்து ஸோ majority of it is custom solutions. Okay. So ஒரு கஸ்டமருக்கு வந்து நாங்க ஃபுல் CRM மாதிரியே பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Yeah. So அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து ஃபுல் கஸ்டமர்ஸ் டேட்டாபேஸ் இருக்கு, ஃபுல் இவெண்ட் இன்வென்டரி லிஸ்ட் இருக்கு, மற்றது வந்து ஃபுல் ஒர்க் ஆர்டர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளேயே மேனேஜ் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் இன்டராக்ஷன்ஸ் ஃபுல்லாயே வித்தின் த சேம் பிளாட்ஃபார்ம். நாங்கள் இப்போ எந்த பிஸ்னஸுக்கு ஐ பே லைக் மேபி லைக் $400 US for month for CRM. Oh wow. Right, and each user we were paying $100 US. Yeah. அப்போ அது சிலது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியுது ரைட். சில பேருக்கு வந்து அந்த அப்படியெல்லாம் பில்ட் பண்ணலாம்ன்றதும் தெரியாது ரைட். அவ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் 10 டிஃப்ரெண்ட் எக்ஸல் ஃபைலில் மேனேஜ் பண்ணி கொண்டு இருப்போம். அப்போ இந்த சிஸ்டம் வந்து எல்லாம் ஃபுல்லி ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ளேயே இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட் ரோல் பேஸ்ட் லாகின்ஸ் வர இருக்குது. ஸோ இப்போ வந்து சர்வீஸ் டெக்னீஷியன் லாகின் பண்ணினா அவைக்கு ஒன்லி சர்டன் ஆக்சஸ். ஓகே. அதே மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்க்கு a bit more. அப்போ அதே மாதிரி சேல்ஸ் டெக்னீஷியன் வந்து சர்வீஸ் காலுக்கு போய்க்க ஆட்டோமேட்டிக்கலி வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பும் கஸ்டமர்ஸுக்கு. ஸோ ஃபுல்லி எல்லாம் இன்டெகிரேட்டட். ஸோ எக்ஸாம்பிள் லைக் இப்போ இந்த ஃப்ரெண்டோட கார் வாஷ் வச்சிருக்கிறார். ஸோ இப்போ நான் அங்கே கார் வாஷுக்கு அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணால் அடுத்த நாள் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், இன்றைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லி. தட்ஸ் ஆல் ஆட்டோமேட்டட், டைம் சேவ் ரைட். இப்போ நான் ஒரு ஸ்மால் இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் வச்சிருக்க ஐம் wearing so many different hats ரைட். அப்போ நான் கஸ்டமரை ஃபாலோ அப் பண்ண தேவையில்லை ரைட். எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டட். அப்போ இது வந்து சில டெக்னீஷியன்ஸுக்கு இயர்லி சர்வீசஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்லி அவைக்கு ரிமைண்டர்ஸ் எல்லாம் அனுப்பும். ஆல்சோ த மேனேஜ்மெண்ட் டீம் ஆல்சோ கெட்ஸ் ஓகே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகே இவைக்கு அனுப்பி இருக்கு, இஃப் யூ வாண்ட் ஃபாலோ அப் go ahead. கன பேர் இந்த கஸ்டமருன்ற டேட்டா வந்து வேல்யூ பண்ணுற இல்லை ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட சிஆர்எம்மில் பார்த்தீங்களோ என்கிட்ட கிளைண்ட்ஸை பற்றி எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது ரைட். அவைக்கு பெட்ஸ் இருக்கா, மேரிடா, சிங்கிளா, கிட்ஸ் இருக்கா ரைட். என்டா ஒரு எக்ஸாம்பிள் we're staying in touch with the client ரைட். அப்படி ஒரு சிஆர்எம் ஒரு ஒன் ஷாப் வச்சிருக்க இஸ் ஈஸி டு ஸ்டே இன் டச் வித் த கிளைண்ட்ஸ். மற்றது ஃபியூச்சரில் நான் இப்போ ஒரு 20 yearsல ரிட்டையர் பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் அந்த பிஸ்னஸை வந்து விற்கக்கூடிய மாதிரி இருக்கும், புக் அப் பிஸ்னஸை. எக்ஸாக்ட்லி. அதுதான் கூடுதலாக எங்களோட தமிழ் கம்யூனிட்டிகளில் வந்து ஒரு ஒரு சர்வீஸ் வருகிறது, அதில் இன்வாய்ஸ் கொடுத்ததோட இட்ஸ் டன். அந்த கஸ்டமர் ரிட்டென்ஷன் அவைய வச்சு லைக் இயர்லி ஓகே அவைக்கு அப்படியும் அந்த சர்வீசஸ் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் சேஞ்ச் வந்து இப்போ ஒரு கிலோமீட்டர்ஸோட மாற்றினா ஆஃப்டர் தட் இன்டர்வல் அடுத்த சர்வீஸ் தேவை. அதுக்கு ஒரு ஃபாலோ பண்ணுற டெக்னாலஜிஸ் வந்து பெருசாக ஆக்கள் யூஸ் பண்ணுற இல்லை. ஸோ இப்படியான solutions வந்து அவைக்கு பிக் டைம் ஹெல்ப் பண்ணும். I mean oil change is one example, but even if it's like for example like if you are like the HVAC system and வச்சிருந்தா நீங்கள் ஒரு ரிமைண்டர் இமெயில் அனுப்பலாம், என்ன ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணலாம். ஓகே இந்த கிளைண்ட்டுக்கு இன்றைக்கு ஏசி பூட்டி இருந்தோமா அல்லது ஃபர்னஸ் பூட்டி இருந்தால் எவ்ரி 3 months ஒருக்கா ஃபில்டர் மாற்ற சொல்லி ரைட். when is a good time to like so it's like everything is automated. உங்களுக்கும் ஒரு டைம் சேவிங்காக இருக்கும் ரைட். எக்ஸாக்ட்லி. விஷயம் ஆட்டோமேட் பண்ணலாம்.
எங்களோட லைக் என்ன பேருக்கு தெரியாது, லைக் அவைலபிள் டெக்னாலஜி தெரியாது. எல்லாரும் வந்து அவங்க ஓன் வேலையோடைய லைக் டைம் போயிடும். ஸோ தே டோன்ட் ஹேவ் த டைம் டு ரீசர்ச். நீங்க சொன்னீங்க இந்த இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு சாரி கடை வச்சுக்கிறேன்னு வைங்க, ரைட்? அப்போ நாங்கள் ஆன்லைன்லேயும் விற்கிறோம், இன் பர்சன்லேயும் விற்கிறோம், ரைட்? அப்போ விற்க அந்த ஆன்லைனில் மார்க் ஆஸ் சோல்டுன்னு வரும். Yeah, fully integrated. Fully So, integrated. database வந்து ஒரு 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 காமன் பிளேஸ்லாம் இருக்கு. ஸோ அதே காமன் டேட்டாபேஸ் தான் இங்கேயும் சேவ் பண்ண போது ஆன்லைனுக்கு. அப்போ 2 ways செய்கிறோம் நாங்கள். சிலது வந்து இட்ஸ் ஃபீஸிபிள், இப்போ கடையிலேருந்து ஃபுல்லாக எங்களோட டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. சம்டைம்ஸ் வந்து சில கடைகளில் வந்து ஃபுல் இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ஃபுல்லி ரிலையபிளாக இந்த டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காட்டி, அப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஸ்கெட்யூல்ட் ஆர்டர் சிங்கிங் செய்கிறது. ஸோ ஓவர் நைட் வந்து ஓகே இங்கே சோல்ட் அவுட்ண்டா இங்கே அப்டேட் ஆகும். ஓகே. பட் சிங்கிங் வந்து வி ப்ரொவைட் தட். அப்போ நீங்கள் இப்படி நான் ஒரு ஆன்லைன் ஷாப் திறக்க போகிறேன், நான் அது ப்ராடக்ட் விற்கிறேன், அல்லது இப்போ ஒரு கடை வச்சிருக்கேன், எனக்கு ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வேணுமெண்டா நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஃப்ரண்ட் எல்லாம் செய்து கொடுப்பீங்க. ஃபுல்லி இ-காமர்ஸ் செய்வோம். மற்றது உங்களை லைக் புக்கிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஒரு கான்டாக்டிங் ஆல் சோர்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். மற்றது வந்து நாங்கள் பில் பண்ணி கொடுக்க ஃபுல் அனலிட்டிக்ஸும் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு as a business owner, you know how many people came to your site, how many people visited these pages, இந்த பேஜில் இந்த எக்ஸிட் ஆன வேண்டாம். ஸோ throughout the time நீங்கள் வந்து அந்த பேஜஸ் அனலைஸ் பண்ணி ஓகே இந்த பேஜில் இந்த ஆக்கள் எக்ஸிட் ஆகினா something wrong with this page, maybe I should put like contractors or CTAs. அதுகளை வந்து CTAs stands for call to action. ஸோ ஒரு கஸ்டமர்ஸை டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு ரைட் அந்த பட்டன்ஸை போடணுமென்று ஒரு திருப்பி ரீஇட்டரேட் பண்ணி யூ இம்ப்ரூவ் த பேஜ். ஒரு கடையை நாங்கள் இவ்வளோத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுறோம்ன்ற பொறுத்து தான் ரைட். இப்போ சாமான ஒவ்வொரு இடத்துல மாற்றி வைக்கிற வெப்சைட்லேயும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறது. ஸோ தேர் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை செய்துட்டு அப்படியே யூ டோன்ட் ஃபர்கெட் அபவுட் இட். இப்போ கிளையன்ஸுக்கு வந்து இப்படி வேறு ஆன்கோயிங் சர்வீஸ்களும் ப்ரொவைட் பண்ணுனீங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நாங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை செய்துட்டோம்னா இட்ஸ் நாட் ஸ்டாரிக். நாங்கள் வந்து கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் பில்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அஸ் அ என் யூசர் லைக் ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் வந்து எப்போ உங்களோட கான்டென்ட் அப்டேட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஃபுல் பேக்கேஜ் உங்கள்கிட்ட கம்ப்ளீட் பேக்கேஜ் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்க வி ப்ரொவைட் த ட்ரைனிங் என்னென்ன அப்டேட் பண்ணுறது எப்படி அப்டேட் பண்ணுறது. ஸோ யூ கேன் டூ லைக் வி கேன் டூ அ வீடியோ ரெக்கார்டிங் அஸ் வெல் இஃப் யூ வாண்ட். ஓகே. ஸோ அதை நாங்கள் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் சம் கிளைண்ட்ஸ் they don't have the time ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கு they don't have the time. ஸோ அப்படியான கிளைண்ட்டுக்கு வந்து வி ப்ரொவைட் த மந்த்லி மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ். ரைட். என்னோட சில பேருக்கு டைம் இருக்கா, சில பேருக்கு அந்த நோ ஹவ் இருக்காது, ரைட்? ஸோ அப்போ உங்களை போல் ஒரு எக்ஸ்பர்ட்டை பிடிச்சி விடைக்க இது லாட் ஈஸியாக நீங்களே மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பீங்க. பட் இன்னொன்று அந்த கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், அந்த கஸ்டமர் டேட்டா பாயிண்டில் வந்து நான் ஒன்று மறந்து போனேன். லெட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு அகெயின் சாரி கடை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொமோஷன் ரன் பண்ணுறேன்டா நீங்கள் ஆட் கொடுக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் கூட இப்போ 10 வருஷமாக வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த 10 வருஷம் வந்த கிளைண்ட்ஸுடைய டேட்டா பேஸ் வச்சுருந்தாலே யூ கேன் டெக்ஸ்ட் மெசேஜ், ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் மெசேஜ், இப்படி ஒரு இன்றைக்கு சேல் நடக்குது, ரைட்? இல்லை தீபாவளி சேல் நடக்குது அப்படி. மற்றது இமெயில்லையும் அனுப்பலாம், ரைட்? ரிஃபரல்ஸ் கேட்கலாம். ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ அந்த கிளைண்ட்டின் இன்ஃபர்மேஷன். டேட்டா தான் இப்போ கூகுள், ஆப்பிள் எல்லாரும் என்னத்தை வேல்யூ பண்ணினேன், டேட்டா தான் வேல்யூ பண்ணினேன். எக்ஸாக்ட்லி. ஒரு கம்பேரிசனுக்கு பார்த்தோம்னா இப்போ ஒரு 10-15 years ago பார்த்தீங்கன்னா யூ கோ டு ஒரு மெக்டானல்ட்ஸில் ஒரு காஃபி வாங்க போகிறீங்கன்னா they don't know who you are. You pay the money and then you're done. Exactly. இப்போ வந்து அவங்களே அந்த சின்ன ப்ரொமோஷன் கொடுத்து எவ்ரிபடி சைன்ட் அப் ஃபார் மெக்டானல்ட்ஸ் ஆப். அப்போ அதில் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க they know நீங்கள் என்ன வாங்கினீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மந்த்லி அந்த ஸ்டாட்ஸை பார்க்க ஓகே தினேஷுக்கு வந்து ஓகே காஃபி தான் குடிக்கிறவர். ஸோ காஃபி ரிலேட்டட் ப்ரொமோஷன்ஸ் வந்து இவருக்கு அந்த ஆஃபர்ஸுக்குள்ள போட்டால் இவர் வாங்குவார்ன்னு தெரியும். அப்போ அதே சேம் ஐடியா வந்து எங்களோட பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு யார் என்னென்ன சாரி வாங்கினவேன்னு தெரியும், என்ன டைப் ஆஃப் சாரி வாங்கினது, என்னென்ன டைப் ஆஃப் க்ளோத்ஸ் வாங்கினேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாட்ஸ் தெரியும், ஓகே போன இயர் ஜூலை மாதம் வந்து இந்த ஐட்டம்ஸ் தான் ஃபேமஸ், ஸோ ஐ ஷுட் டூ அ ப்ரொமோஷன். அப்படியான ஐட்டத்தை நாங்கள் விற்றோம்னா மோர் சேல்ஸ் வருமெண்ட். டேட்டா இஸ் கிங். டேட்டா இஸ் கிங். அப்போ எனி டைப் ஆஃப் பிஸ்னஸுக்கு இப்படியான இம்ப்ளிமெண்டேஷன் செய்யலாம், ரைட்? For sure.
நீங்கள் ஒரு எல்லா ஸ்கேல்லையும் செய்கிறீங்க. பெரிய ஸ்மால் வெப்சைட்ஸ் அண்ட் ஸ்மால் டெவலப்மெண்ட்ஸ் மற்றது லார்ஜ் ஸ்கேல்ஸ். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா? இப்போ நாங்கள் 2, 3 சொல்லிட்டோம் ரைட்? ரெஸ்டாரண்ட்ஸ்களுக்கு செய்கிற நீங்க, மற்றது இப்படி கடைகளுக்கு செய்கிற நீங்க ரைட்? வேறு என்ன எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஈவன் கன்சல்டேஷன் அப்படியான பிஸ்னஸ்களுக்கு? ஸோ இந்த பாஸ்ட் நாங்கள் வந்து சம் பிஎம்ஓ மெயின் பேங்க்குக்கே வந்து சில பேஜஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே. பிறகு வந்து நியூ கமர்ஸ் கம்யூனிட்டி உண்டு, இமிக்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ் உண்டு. ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறேன்டா புதுசாக கனடாவுக்கு வர்ற ஆக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, என்னென்ன இந்த சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி they do mentorship. அப்போ மென்டர்ஷிப்போட and then they help people get the job. So it's a பெரிய ஒரு கம்யூனிட்டி. பழைய பழைய immigrants is the mentors. ஓகே. அவ வந்து தங்களோட ஜேர்னியை வந்து they connect everybody. ஸோ அப்படியான கம்பெனிஸ். So அது அப்படி ஒரு client. And then we have another one, price right cleaning equipment உண்டு. ஸோ அந்த பெரிய கிளீனிங் மிஷின்ஸ் இருக்குல்ல, இவங்க வந்து அதை செல் பண்ணுறது. ஸோ இவைக்கு வந்து kind of அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவைக்கு லைக் ஐ செட் அவன் இன்டேக்கில் இருந்து என்னென்ன அவைக்கு ப்ராப்ளம் பெயின் பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸ். ஒன் ஆஃப் தெம் இஸ் அவைக்கு வந்து செக்ஸ் கணக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேணும். அண்ட் அவைக்கு வந்து செக்ஸ் வந்து எது யார்கிட்ட கொடுத்தேன்னு தெரியாது. லைக் லேட்டர் டவுன் த ரோட், லைக் ஒரு 1 இயரில் 2 இயர்லான்னு அந்த பெயின் பாயிண்ட் வழங்கும். அப்போ எது என்ன ஆக்கள் கேஷ் அவுட் பண்ண இல்லை அதை வந்து மானிட்டர் பண்ணணும். பட் எது இங்கே கொடுத்தேன்னு தெரியணும். ஸோ பில்ட் அ சிஸ்டம் லைக் தேட். அண்ட் தென் இன்னொன்று வந்து அவன் கான்ட்ராக்டர்ஸுக்கு வந்து அவள் அந்த டைம் ஷீட்ஸ். ஸோ தே ஹாவ் கன கான்ட்ராக்டர்ஸ் இருக்கணும். யார் என்னென்ன ஒர்க் பண்ணினாண்டு they called everybody at the end of the week and then manpower a lot of wasted, right? So நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி கொடுத்துறாங்க. எவ்ரி கான்ட்ராக்டர் கெட்ஸ் அ லாகின். அவையே என்டர் பண்ணலாம் என்னென்ன ஒர்க் ஒர்க் பண்ணி என்னென்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணினது, எத்தனை ஹவர்ஸ், ஸ்டார்ட் அண்ட் டைம். இவைக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்போர்ட்டிங்கும் வரும். அட் த சேம் டைம் they know எந்தெந்த கிளைண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் போயிருக்குது, எவ்வளோ பே அவுட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் a great idea. லைக் ஸோ அப்படி ஈவன் கணக்கு ரெனோவேஷன் கான்ட்ராக்டர்ஸ் இருக்கணும் ரைட்? அப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா கிளையண்ட்ஸ் வந்து அடித்து கொண்டு இருக்கணும். ஓகே எப்போ வர்றீங்க, என்ன நடக்குன்னு இப்படி ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டில் ஒரு கிளையண்ட் கேன் லாகின் பண்ணி பார்க்கலாம். ஓகே உங்களோட ரெனோவேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அடுத்த ஸ்டெப் எப்போ ப்ளம்பர் வரையினம், இப்போ மற்ற கான்ட்ராக்டர்ஸ் வரையினம், எஸ்டிமேட்டட் டைம் ஃபார் க்ளோசிங், மற்றது எக்ஸ்பென்சிவ் எல்லாம் அதுலேயே இருந்தால் கிளையண்ட் இட்ஸ் ஸோ மச் ஈஸியர். இட் மேக்ஸ் த கிளையண்ட்ஸ் லைஃப் லாட் ஈஸியர். என்ற கணக்கு டேட்டா நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ மற்றது கிளையண்ட்ஸ் வில் பி ஹாப்பி டு ரிஃபர் யூ அதர் கிளையண்ட்ஸ். ஏன்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் இப்போ நான் கூட கான்ட்ராக்டிங் இப்போ பேஸ்மெண்ட் ரெனோவேஷன் எல்லாம் செய்திருக்கிறோம். ஒன்லி திங்ஸ் வி டோன்ட் நோ என்ன நடக்குன்னு நாங்கள் மெயின் கான்ட்ராக்டருக்கு அடிச்சு கேட்டுக்கொண்டே இருக்கணும். Yeah, exactly. Sorry, நம்ம earlier on the CRM சொல்லிக்க இதே சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா அந்த இன்வென்டரி சொன்னானല്ലോ, இன்வென்டரி அண்ட் ஒர்க் ஆர்டர்ஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நீங்கள் ஒரு ஒர்க் ஆர்டர் கிரியேட் பண்ணிக்க யூ ஆல்சோ அலோகேட் ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இதுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இட் sort of gives you ஒரு forecast ஒன்று தரப்போது. In 2 weeks you're going to run out of this inventories. That's also good. And உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கேக்க you can plan ahead. ஆமாம். மற்ற முதலே சொன்ன மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹாட் செல்லிங், என்ன ப்ராடக்ட்ஸ் இந்த டைம் ஆஃப் த இயர் டிமாண்டில் இருக்குமெண்டெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி ஒரு பிஹைண்ட் த சீன் லுக் இருக்கேக்க. அது மட்டும் இல்லை உங்களோட கிளையண்ட்டுக்கும் கஸ்டமர் ஃபேஸிங் ஆக்களுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் கூட டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கிறது நல்ல. எக்ஸாக்ட்லி. யா மற்றது வந்து நாங்கள் வந்து if I dive deeper into how we build stuff, நாங்கள் வந்து அந்த API என்றது, ஸோ which is the backend portion of it. ஸோ அதை வந்து நாங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கிறது as compared to the front end, அதாவது what customer sees. ஸோ இந்த பேக்கெண்டை வந்து இஃப் ஃபியூச்சரில் வந்து கஸ்டமர் வந்து if they want to do a native app for iPhone or something, they can reuse the same backend. Okay. And then they can expand. அதிலே அப்படியே பில்ட் ஆன் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ டபுள் த ஒர்க் இதுக்குன்னு செய்ய தேவையில்லை, அதுக்குன்னு செய்ய தேவையில்லை. ஃபியூச்சரில் அந்த நேட்டிவ் ஆப்பை பில்ட் பண்ணினதுக்கு பிறகு ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணுறேன்டா ஒன்லி இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஆப்பில் மட்டும் செய்தால் சரி, பேக் எண்டில் செய்ய தேவையில்லை. அமேசிங். வேறு என்னென்ன டைப் ஆஃப் சர்வீஸ்கள் இப்போ கூடுதலாக ஸ்மால் பிஸ்னஸுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்? ஸோ நாங்கள் வந்து ரீசென்ட்லி கிராஃபிக் டிசைன் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். கிராஃபிக் டிசைன் அண்ட் தென் இன்டராக்டிவ் டிசைன் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ இன்டராக்டிவ் டிசைன் அண்ட் லைக் அந்த
நீங்கள் கடை சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கண்டா மேலே முன்னுக்கு இன்டராக்டிவ் மெனுவோடையோடு இருக்கு. ஆமாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் பில்ட் பண்ணி கொடுக்குறது. வாட் பீப்புள் டோன்ட் சி த வேல்யூ அதில் வந்து என்னென்னா அது வந்து எவ்வளோத்துக்கு ஒரு இட் ஆக்ட் லைக் அ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸ் ஸோ எக்ஸாக்ட்லி. இங்கால வந்து உங்களோட கீ செல்லர்ஸ் வந்து வீடியோவில் ஓடியோண்டு இருக்கும். இங்கால வந்து உங்களோட மெனு ஐட்டம்ஸ். ஸோ அங்கே வெயிட் பண்ணுற ஆட்கள் வந்து இட்ஸ் ஆல்சோ என்கேஜிங். அவன் வந்து சும்மா பார்த்துட்டு இவன் இப்போ அதுக்கு பர்கர் வேண்ட வந்திருக்கலாம். ஓகே இவன் வந்து புட்டினும் விற்கிறவேன்னு சொல்லிட்டு புட்டினும் வேண்டுறது. அந்த வீடியோஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் கேட்சியாக செய்து போட்டோம்டா ஓகே இட் ஆக்சுவலி செல்ஸ். மற்றது வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கிறது கஸ்டமர்ஸுக்கு தெரியாது, ரைட்? ஆமாம். சும்மா நேமை பார்த்த உடனே வந்து தெய்வத்திங்க ஓகே இங்கே இருக்கிற மாதிரி தானே இருக்குமென்றது. ஸோ இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்சியான வீடியோ போடைக்கான் தெரியும் உங்களோட குவாலிட்டி ஹவு மச் இஸ் டிஃப்ரெண்ட். ரைட். யா ஸோ அப்படியான வீடியோக்கள் செய்து கொடுக்குறது. மற்றது நாங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸ். ஸோ பேசிக்கலி உங்களோட ஒர்க் ஃப்ளோ என்னென்னன்றதை அனலைஸ் பண்ணி சில விஷயத்தை நாங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம்ட்டு எவ்வளோத்துக்கு மேன் பவரை குறைச்சி. ஸோ அதை பிறகு வந்து யூ கேன் டூ பெட்டர் வித் யோர் டைம், ரைட்? ஸோ சில ரிடண்டன்ட் டாஸ்க்கை ஒவ்வொரு நாளும் சேம் டாஸ்க்கை செய்கிறீங்கன்னா அதை நாங்கள் எவ்வளோத்துக்கு ஆட்டோமேட் பண்ணலாமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் பில்ட் பண்ணி கொடுக்குறது. கிரேட். இப்போ ஸோ ஐ கெஸ் இப்போ உங்களுக்கு கனவரச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரைட்? நீங்கள் ஒரு டாப் 3 திங்ஸ் இப்போ நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கிறேன், இப்போ ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்ய வேணும் ஆன்லைன் ப்ரெசன்ஸுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர் லைனில் மாடர்ன் லோகோ செய்ய வேணும். ஓகே. மற்றது வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸுக்கு வந்து டிபெண்டிங் ஆன் த பிஸ்னஸ் டைப். ஸோ இப்போ நீங்கள் வந்து லைக் அ ஃபோட்டோகிராஃபின்றா ஃபார் ஷுர் உங்களுக்கு வந்து கட்டாயம் இன்ஸ்டாகிராம் தேவை. ஸோ மற்றது வந்து இஃப் யூ பிஸ்னஸ் இஸ் கொஞ்சம் பார்த்த உடனே கவர்ற மாதிரி பிஸ்னஸ் லைக் அ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஆர் சம்திங், டிக்டாக், இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் இட்ஸ் பிகமிங் அவுட்டேட்டட். ஓகே. ஸோ டிக்டாக், இன்ஸ்டாகிராம் நீங்கள் அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி கொடுப்பீங்க, ரைட்? லைக் நாங்கள் இப்போ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் வச்சுருக்கிறேன், எனக்கு டைம் இல்லை, இப்போ போர்ட்ஃபோலியோ வந்து வெப்சைட்லேயும் போடுறது இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறேன்னு சொன்னால் ஒன்று நீங்களும் அதை மேனேஜ் பண்ணுவீங்க, அல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடேக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி இன்டகிரேட் பண்ணி எல்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து நாங்கள் வெப்சைட்லேயும் கூட இப்போ ஃபோட்டோகிராஃபி அன்றைக்கு உங்களோட வெப்சைட்டில் யூ நீட் டு ஷோ கேஸ், ரைட்? அப்போ வெப்சைட்லேயும் வந்து ஒரு சோஷியல் வால் மாதிரி ஒரு பாட்டை போட்டுட்டு இங்கேருந்து புல் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி ஷோ கேஸ் பண்ணேன். ஒன் லாஸ்ட் இதை பற்றி கதைச்சினீங்க, இந்த கூகுள் மை பிஸ்னஸ் ஏன் முக்கியம்னு சொல்லி நேரருக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு ஆள் ஒரு பிஸ்னஸை பார்க்க போகிறேன்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடனே கூகுள்லாம் ரிவ்யூஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ எங்களுக்கு வி ரிலை ஆன் ரிவ்யூஸ். கணக்கு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் தே டோன்ட் ஹேவ் ரிவ்யூஸ் ஆன்லைன். இப்போ யூ கேன் கோ ஆன் ரேங்க் மை ஏஜென்ட் கூகுளில் போனால் தட்ஸ் கஸ்டமர் ஃபீட்பேக் இஸ் முக்கியம் இப்போ. எக்ஸாக்ட்லி. அப்போ ஒரு ஆள் வந்து பிஸ்னஸ் வந்து ஃபோனில் சர்ச் பண்ணிக்க வந்து உங்களோட பிஸ்னஸ் முன்னுக்கு வர வேணுமெண்டா கூகுள் மை பிஸ்னஸ் தேவை. அண்ட் அட் த சேம் டைம் ஆக்கள் போடுற ரிவ்யூஸ் பார்க்க வேணும். மற்றது உங்களோட ஸ்கெட்யூல்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்மஸுக்கு நீங்கள் க்ளோஸ்ண்டா உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அப்போ அதோட வந்து நீங்கள் ரெகுலராக முதல் அப்டேட் பண்ணிக்கொண்டு இருந்தீங்கன்றா முதல் பிகினிங்கில் வந்து ஃபார் ஷுர் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு கான்டென்ட் அப்டேட் பண்ணி ஃபோட்டோஸ். மற்றது வந்து ரிவ்யூஸ் நோ மேட்டர் இப்போ பேட் ரிவ்யூஸ் இருந்தாலும் யூ நீட் டு ரெஸ்பாண்ட் டு ஆல் த ரிவ்யூஸ். ஆஸ் அ ஓனர் நீங்கள் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறீங்கன்றது உங்களோட கஸ்டமர்ஸுக்கு தெரியும். அண்ட் அட் த சேம் டைம்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் நல்ல கேர்ஃபுல்லாக உங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணி கொடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் நீங்கள் புதுசாக ஹையர் பண்ணின ஒரு எம்ப்ளாயி வந்து சில விஷயத்தில் மெஸ்அப் பண்ணி கஸ்டமர்ஸை பிஸ் ஆஃப் பண்ணினா respond to it, don't just ignore it. Respond to it and then the way you respond matters. இப்போ நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்து இப்போ call me, we can talk about it அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா the potential customers, இப்போ நான் ஒரு பிஸ்னஸுக்கு போகிறேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகிறேன்டா, ஓகே என்னத்துக்கு இதுக்கு 4 stars தான் இருக்குன்ட்டு உடனே ஐ வுட் வாண்ட் டு see the lowest reviews. லோவஸ்ட் பாயிண்ட்ஸ் ரிவ்யூஸை பார்க்க ஓகே ஓனர்ஸ் கதைச்சிருக்கிறேன், பாசிபிளி வேறு வந்து ரிவ்யூ அப்டேட் பண்ண மறந்துட்டாரோ மேபி. அப்போ ஐ வுட் வாண்ட் டு நோ இப்போ ஓனர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ன்றது, ரைட்? ஓகே. வேறு என்ன நேரலுக்கு சொல்ல போகிறீங்களா வெப் டிசைன்ஸை பற்றி? ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா மேக் ஷுர் நீங்கள் வந்து there are key things to keep in mind. On the website இப்போ உங்களோட கம்பெனிக்கு வந்து more than 50 people employees and it has to be accessible by Canadian law.
ஓகே. And then for sure like அக்சஸிபிலிட்டின்னு சொன்னா இப்ப வாசிக்க இயலாது, கண் தெரியாத ஆட்களுக்கு, ரைட். கண் தெரியாத ஆட்களுக்கு இல்லாட்டி சும்மா சில கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாலும் ஆமாம். அந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து ஒழுங்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் black on grey is weak. ஓகே. black on white is better. ஸோ அப்போ 50 எம்ப்ளாயீஸுக்கு மேலேன்னு சொன்னா அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஓகே. அப்படி ஒரு சட்டம் இருக்கு. வேற மற்றது வந்து உங்களோட சைட் வந்து கீபோர்ட் நேவிகேட்டபிளாக இருக்கணும். பீப்புள் மவுஸ் யூஸ் பண்ண இல்லாத ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் கீபோர்டால் டேப் பண்ணி கொண்டு போய் நேவிகேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். மற்றது எலிமெண்ட்ஸுகள் வந்து சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெக்ஸ்ட் இருக்கணும். இப்போ தினேஷின் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ ஆஃப் தினேஷன் இருக்கணும். ஸோ கண் பார்க்க இல்லாத ஆட்களுக்கு வந்து அந்த எலிமெண்ட் என்னத்தை ரிப்ரசென்ட் பண்ணுதுன்றதை ஸ்க்ரீன் ரீடர் ரீட் அவுட் பண்ணும். ஓகே. அப்புறம் வந்து SEO is another crucial, but SEO வந்து you have to make sure it's not a one time thing. அது அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். algorithms மாறும். மற்றது வந்து it's most of the time சில விஷயம் வந்து trial and error. ஓகே. ஸோ சிலது வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணித்தான் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ SEO has a bad reputation. ஏன்னா நிறைய ப்ராங்க் கால்ஸ் லைக் கால் சென்டர்லேருந்து கால் வந்து லைக் நாட் எவ்ரிபடி இஸ் லெஜிட். அதான் எனக்கு ஒவ்வொருக்கும் அடிச்சு கொண்டு உங்களோட SEO உங்களோட வெப்சைட்டை ரேங்கிங்கை கூட்டுறேன் ரைட் நான் போன வைக்கிறது. அதான் நீங்கள் வந்து வடிவாக ரீசர்ச் பண்ணி ஒரு ப்ராப்பர் கம்பெனி என்றால் மட்டும் சைன் வைங்க. முக்காவாசி இந்த கால் சென்டர்லேருந்து வர கால் வந்து நாட் லெஜிட். நீங்கள் அப்படி சர்வீஸ்லாம் செய்கிறவங்க, ரைட்? இப்போ உங்களோட வெப்சைட் ரேங்கிங் குறைவுன்னு சொன்னால் யூ ஒர்க் ஆன் SEO and try to get the rankings up. we do that. And also அதில் ஒரு பெரிய மெத் வந்து சில பேர் வந்து உடனே ரிசல்ட்ஸ் எதிர்பார்ப்பினம். It doesn't work like that. It takes time. And then it takes some experimenting as well. Okay, awesome. And then social presence is also important. Great. Thank you. இவ்வளோ கணக்கு நாலேஜ் அபவுட் வெப் டிசைன் அண்ட் சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் ப்ரெசன்ஸை பற்றி கதைச்சிருக்கு. இனி அடுத்த ரவுண்ட் வந்து ரேப்பிட் ஃபயர் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் ஃபன் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். ஜஸ்ட் லைட்டன் திங்ஸ் அப். உங்களோட ஃபேவரட் தமிழ் அல்லது அண்ட் இங்கிலீஷ் ஃபுட்? தமிழ் ஃபுட் வந்து ஆஃப்கோர்ஸ் கொத்துரொட்டி. ஓகே. இங்கிலீஷ் வந்து பெருசாக இல்லை. பெருசாக இல்லை. ஓகே. ஸோ மற்றது உங்களோட யங்கர் செல்ஃபுக்கு, இப்போ உங்களோட 20-year-old செல்ஃபுக்கு ஒரு அட்வைஸ், லைஃப் அட்வைஸ் கொடுத்துருந்தால் என்ன கொடுத்துருப்பீங்க? Start investing early. Okay, that's a great advice. கனவேர் கொடுக்குறேன் அதுதான். மற்றது உங்களோட ட்ரீம் ஹாலிடே நீங்கள் போயிருக்கலாம் இல்லை போக விரும்பினது? போயிருக்கிறது வந்து மால்தீவ்ஸ். ஓகே. I heard Maldives நல்ல பியூட்டிஃபுல். Pretty beautiful. I wish I went கொஞ்சம் லேட்டாக போயிருக்கலாம் நினைக்கிறேன். இப்போ ஐ திங்க் மால்தீவ்ஸ் வந்து சிங்க் பண்ணலாம் என்ன, லைக் டெக்கேட்ஸில் அது இருக்கிறதுக்கே இல்லாமல் இருக்கிறதுக்கே ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிச்சுனா. I think worldwide citizenship இருக்குன்னு நினைக்கிறேன். something like that I heard. Okay. I know you're a big phone guy, right? எங்கட பேக்ரவுண்ட் வந்து நானும் வெறும் முந்தி ஃபோன் ரிவ்யூ செய்கிறேன் நாங்கள் யூடியூபில், right? So actually Suthan வந்து I've known you since we were childhood, like 30 years ago தெரியும் எனக்கு, right? What's your favorite app? I know you went from iSuthan, you went to nickname வந்து iSuthan and I'm a big Apple fanboy. Then you went to Android கொஞ்ச நாளைக்கு, இப்போ திருப்பி ஐஃபோனுக்கு வந்துட்டீங்களாக்கும். உங்களோட ஃபேவரட் ஆப் என்ன? WhatsApp இருக்கும். We're very active on the WhatsApp group. Of course WhatsAppல ஆக்டிவா இருக்கிறது. ஃபேவரட் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் வந்து ஒரு கன்வீனியன்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டுது. Thank you so much டைம் எடுத்து வந்ததுக்கு. I know this is your first time இப்படி ஒரு பாட்காஸ்டில் நான் தான் வெப்படுத்தி ஆளை கூட்டி கொண்டு வந்தேன் நான், ரைட்? தேங்க்யூ. என்னென்று எங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்களை ரீச் பண்ணி உங்களோட சர்வீஸ்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்னென்னு உங்களை ரீச் பண்ணலாம்? ஸோ எங்களோட வெப்சைட்டில் போய் ரீச் அவுட் பண்ணலாம், stylotek.com. ஓகே. ஸோ உங்களுக்கு எங்களோட ஒர்க் பார்க்க போகிறீங்கன்னா stylotek.comலேயே போய் பார்க்கலாம். அங்கே போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறோம். எல்லா கிளைண்ட்டும் போடையில் சம் NDA அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோஸ் நாங்கள் கவர் பண்ணுற எல்லா செக்டருக்கும் ஒவ்வொரு அட்லீஸ்ட் மினிமம் 2 ஐட்டம்ஸ் வச்சுக்கிறோம் போர்ட்ஃபோலியோக்கு.
ஸோ அதில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்படி கால் பண்ண போகிறீங்கன்னா 416-568-0855. தேங்க்யூ. தேங்க்ஸ் வந்ததுக்கு. நான் இவற்றை கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டை முதலில் சொன்ன மாதிரி ஆப்பிள் மியூசிக், ஸ்பாட்டிஃபை, வேறு பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். மற்றது மறக்காமல் எங்களோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் ரியல்டர் GTA. எங்களோட கோல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வருஷம் முடிய கடையில் எடுக்கணும்னு சொல்லி அடுத்த சண்டே இன்னொரு எபிசோடு த ஆனஸ்ட் டாக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன்.